இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒரு சாக்லேட்டை நீ சாப்பிட்டு முடிச்சிட்டன்னா அடுத்து உனக்கு 4 சாக்லேட் நான் வாங்கி தருவேன். ஓகேவா? பானுமதி, நீங்க சொன்னபடி சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என் குழந்தைய மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. இத நான் சொல்லும் போதே நீ ஒழுங்கா பண்ணிருக்கலாமே. வெரி குட். என் குழந்தைய விட்டுருங்க ப்ளீஸ். ஆனா உன் குழந்தைய நான் விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் என்ன இந்த மாதிரி பண்ணி தான் சொல்ல வச்சாங்கன்னு உண்மைய சொன்னா நான் என்ன பண்றது? நீதான் ரொம்ப நேர்மையானவளாச்சே. ஐயோ இல்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். விட்டுரு, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துடு. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஏதாவது போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எப்ப வேணாலும் உன் குழந்தை உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடும். அத மட்டும் நீ மறந்துடாத. நீ இப்ப சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும். இனிமே இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாது. புரியுதா? கண்டிப்பா. இத பத்தி நான் யார்கிட்டயும் பேசவே மாட்டேன். தயவு செஞ்சு என் குழந்தைய விட்டுருங்க. நீ வீட்டுக்கு போ. போ, குழந்தை அங்க இருக்கும். செல்லக்குட்டி, நல்ல வேளை அப்பா கோயிலுக்கு போயிட்டாரு. இங்க நடந்ததெல்லாம் அவர் பார்த்திருந்தாருன்னா அவர் மனசுதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அந்த விஷயால நான் ரொம்ப நல்ல பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு அயோக்கியனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ச்சே. அன்னைக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து சொன்னப்பவே நாம உஷாரா இருந்திருக்கணும். அவனை பத்தி நாம நல்லா விசாரிச்சு இருந்திருக்கணும். ஆனா தப்பு பண்ணிட்டோம். இப்ப நம்ம இசையோட வாழ்க்கையை அந்த விஷால் கெடுத்துட்டான்னு நினைக்கும் போது அப்படியே அவனை ஓங்கி அறையணும்னு தோணுச்சு. நான் கோவத்தை அடக்கிட்டு இருந்தேன். என்னது? கோவத்துல அந்த விஷால அறையணும்னு தோணுச்சா? இங்க பாருங்க, இசையோட வாழ்க்கைக்காக கோவப்பட்டு நம்ம வர்ஷினியோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இங்க பாருங்க, விஷால் வயசு பையன், பணக்கார வீட்டு பையன் வேற. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அந்த பையனை எதுக்கு நாம குறை சொல்லிக்கிட்டு? கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியாம இந்த உண்மை இப்பயே தெரிஞ்சதேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். என்ன சொல்றது, எல்லாம் இசையோட ராசி. ஏங்க, இது வரைக்கும் அவ வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் ஒழுங்கா அமைஞ்சிருக்கா? சின்ன வயசுலயே அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு காதும் கேட்கல. காது கேட்காத பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சா திடீர்னு நம்ம பொண்ணோட ராசியில அவளுக்கு ஒரு பணக்கார வீட்டு சம்பந்தம் அமைஞ்ச மாதிரி இருந்தது. சரி, நம்ம வளர்த்த கடமைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கடமை முடிப்போம்னு நினைச்சா அந்த கல்யாணமும் இப்ப நின்னு போச்சு. என்னத்த சொல்றது, அவ ராசி அப்படி. விஷாலோட அயோக்கியத்தனத்துக்கும் இசையோட ராசிக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? அந்த அம்மாவோட குணத்தை வச்சுதான் பையனும் நல்லவனா இருப்பான்னு நாம நினைச்சோம். அதுதான் நாம பண்ண மிகப்பெரிய தப்பு. ஜாதகம் சரியா இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்துல நாம எதையுமே விசாரிக்காம விட்டுட்டோம். அவளுக்கு ஜாதக பொருத்தமே அமையல. அந்த ஜாதகத்தை மாத்தி வச்சு அதை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததே நான் தான். அக்கா, அக்கா, அஸ்வினி, என்னக்கா? அக்கா, நீ மனசு போட்டு குழப்பிக்காத. இல்ல வர்ஷினி, நீ சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீஜா தான் ஏதோ ஃப்ராட் பண்ணி விஷால ஏமாத்திருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா டாக்டர் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தான் தெரியல. சரி விடு வர்ஷினி, அத பத்தி நான் எதுவும் யோசிக்க மாட்டேன். விடு. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. உனக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. விடு வர்ஷினி, இப்ப அத பத்தி யோசிக்காத. பாத்துக்கலாம். அக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு. நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிக்கா.
சுபத்ரா, போன் எங்க இருக்கு? அவளை காணுமே. சுபத்ரா, என்ன எங்கேயும் காணோம்? சுபத்ரா, 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 எங்க போனா? சுபத்ரா, பாஸ்கர், அம்மா சுபத்ராவை பாத்தியாப்பா? பாக்கலையாம்மா? மாடியில ரூம்ல தானே இருப்பா. மாடியில இல்லையே, நான் பாத்துட்டனே. இல்லையா? ஏய் பல்லவி, பாட்டி, இங்க வா. அம்மா எங்கடி? அம்மாவா? ரூம்ல தான் இருப்பாங்க பாட்டி. ரூம்ல இல்லடி. ஒருவேளை இசையை பார்க்க கெஸ்ட் ஹவுஸ் போயிருப்பாளோ? கரெக்ட்டுமா. பல்லவி போய் இருக்கலாம்னு பாரு. பாட்டி. அண்ணி, 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 என்ன பல்லவி? அம்மா இங்க வந்தாங்களா அண்ணி? இல்லையே. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு அண்ணி, அம்மாவை காணோம். பாட்டி தான் என்ன இங்க பாத்துட்டு வர சொன்னாங்க. ஐயோ, அத்தைய காணுமா? இங்க எதுவும் வரலையே. நீ ஃபோன் பண்ணி பாத்தியா? போன ரூம்லயே வச்சுட்டு போயிட்டாங்க அண்ணி. சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இல்ல பல்லவி, நீ பயப்படாத சரியா? அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் என் கூட வா. வா வாங்க. இசை, எனக்கு இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில். இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அத்தை என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அண்ணில இருந்து மனசு சரியில்லை, இல்ல ஏதாவது கஷ்டம் வந்தாலும் இந்த கோவில்ல வந்து உட்காந்துகிட்டு சாமி கிட்ட முறையிடுவேன். அப்படியே மனசு சரியாயிடும். அத்தை ஒருவேளை காமாட்சியம்மன் கோவில் இருப்பாங்களா? அத்தை